தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக இந்த நம்முடைய அருமை சொந்தங்கள் எங்களை அழைத்து மணமக்களை வாழ்வதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த எனது அருமை சகோதரர் நம்முடைய நல்ல முகமது குடும்பத்தினருக்கு முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் நல்ல முகமது அவர்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றி வருவாய்த்துறையில் இருந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் என்ற மிகப்பெரிய ஆலமரம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து துறைகளையும் 175 அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் அனைத்து துறை சங்கங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் இணைந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு வருட காலத்திற்கு முன்பாக வந்து இணைப்பாக இணைந்தார். இணைந்த காலத்தில் இருந்து அவர் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே போல எங்கள் சங்கங்களையும் நேசித்தது உண்டு. அந்த தருணத்தில் இருந்தே இன்று திருமணமாகும் ஆயிஷா மும்தாஜ் அவர்களின் திருமணத்திற்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்தில் உழைத்ததை நம்மிடையே நினைவு கூர்ந்து இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகளாக மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களை இணைத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் அழைத்து ஒரு திருமண நிகழ்வை இவ்வளவு சீரும் சிறப்புடன் நடத்துகிறார் என்றால் அவர் தற்போது வரை அவர் போற்றி போடக்கூடிய அவர் அப்பாவை நெகிழ்ந்து கூறிக்கொண்டிருப்பார். அவருடைய சகோதரின் மகளின் திருமணத்தை தன்னுடைய மகளின் திருமணமாக நினைத்து வளர்த்தெடுத்ததற்கு அவருடைய தந்தையார் பட்ட கஷ்டங்களை இந்த நேரத்தில் வந்து நினைவு கூர்ந்து தெரிவித்து போனார். இதே போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய உறவுகளாக நம்முடைய முகமதுவின் அப்பா இருக்கிறார் என்றால் அதே போல் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக நம் முன் ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சொந்தங்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி நகரசபை நிர்வாகி அவர்கள் தெரிவித்து சென்றதை மிகவும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். இந்த தருணத்தில் அவருடைய மனைவியும் சரி முகமதுவும் சரி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக எங்கெல்லாம் திருமணம் நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை தெரிவித்து இன்று அந்த திருமணத்திற்கான நாள் குறித்து இந்த திருமணத்தை எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் அருளால் இல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபிகளின் நம்முடைய நபிகள் நாயகம் கொடுத்த அந்த பொன்மொழிக்கு ஏற்ப ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த திருமண வாழ்க்கை கலந்து கொண்டு சித்துரை மற்றவர்களுக்காக முடித்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய சொந்த மண்ணில் பல நாட்டு பிரதிநிதிகளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாய் அங்கு வந்திருக்கிறார் என்றால் தாய் அல்ல, இன்னைக்கு எப்பொழுது வளர்ப்பு தந்தையாக வளர்ப்பு தாயாக வளர்ப்பு அன்னையாக பாப்பாவாக இருந்து அந்த குழந்தை செல்வத்திற்கு உத்தான இந்த திருமணத்தை முடித்து வைக்கிறார் என்பது போல அவரை நபிகள் நாயகத்தை வளர்த்த தாய் வந்திருக்கிறார் என்றால் நபிகள் நாயகத்தின் தாரையில் அன்னைக்கு உலக நாடுகள் அனைத்து பிரதிநிதிகளும் இருக்கும் பொழுது அனைவரையும் விட்டு ஓடி சென்று அந்த தாயின் காலடியில் வணங்கினார் நபிகள் நாயகம். அந்த தாய்க்கு இருக்கின்ற பெருமை, அந்த தந்தைக்கு இருக்கின்ற பெருமையை இன்று அவருடைய அப்பாவும் முகமது நம்முடைய நல்ல பெற்றிருக்கிறார்கள், அவருடைய மனைவி பெற்றிருக்கிறார்கள். இந்த பெருமையை அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய சங்கங்களும் இந்த பெருமையை அடைந்திருக்கிறது என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் இன்று திருமண நாளில் திருமணத்தில் உள்ளங்கள் இணைந்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எதிர்காலத்தில் பல்கி பெற வேண்டும் என்ற பார்த்த வயதில் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். உயர்திரு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அண்ணன் மகேந்திரகுமார் அவர்களுக்கு தமிழ்நாடு வருவாய் காவல்துறை சங்கத்தின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்